வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூன் 2 இன்னைக்கு ஐஸ்லாந்தில் சீ மென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. மீனவர்கள்லாம் கொண்டாடுறதுக்காக ஒரு டே உருவாக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரையை விட்டு தாண்டி போயிட்டீங்கன்னா சுற்றி தண்ணி தான் இருக்குது. ஸோ வீட்டுக்கு நம்ம திரும்பி வருவோமா வரமாட்டோமான்ற அளவுக்கு பயங்கர ரிஸ்க்கான ஒரு வேலை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷர்மேன்ஸோட வேலை. அப்படிப்பட்ட ஒரு தொழில் நம்ம கொண்டாடி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1950 1970 இடைப்பட்ட காலத்தில் ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடிய இந்த மீனவர்கள் பெரிய லெவலில் பாதிப்பு சந்திச்சாங்கன்னா அது காரணம் இங்கிலாந்து. நமக்கு எப்படி இந்த இலங்கை மீனவர்களால் பிரச்சனை அப்படின்றது இந்தியாவுக்கு வந்து இருக்குதோ அந்த மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்தோட பிரச்சனை. இவங்களாம் வந்து மீன் பிடிக்கிற இடம்லாம் இது எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. இன்னொரு பக்கம் நாட்டுடைய வருவாயில் 40% இந்த மீன் பிடிக்கிறதுல தான் வருது. அப்படிப்பட்ட ஒரு தொழில் நம்ம கொண்டாடி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு 1937 பார்த்தீங்கன்னா இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அப்போ அந்த அளவுக்கு ஃபேமஸாக இல்லாமல் 1987 பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்துறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி அது வந்து கலை நிகழ்ச்சிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சூப்பராக போயிருக்குதுங்க. அப்படிப்பட்ட ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது நம்ம ஐஸ்லாந்தில் சீ மென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 2. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுறவங்க அப்படின்றலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நிலைமைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா அது காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்குற ஒரு நாளாக தான் வச்சுக்கிறாங்க. இது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1970 ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து லீகல் தான் இந்த மாதிரி பாலியல் தொழில் அப்படின்றது. இருந்தாலுமே கூட இதில் மறைமுகமாக நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டே இருந்தாங்க. நிறைய பேர் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுறது, அவங்கள வந்து கொலை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக போக ஒரு 2 பேர் வந்து இறப்புன்றது ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்துச்சு. ஆனால் இது யாருமே கண்டுக்கல அப்படின்னு 1975 என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் ஈசியர் அப்படின்ற ஒரு சர்ச்சில் போயிட்டு எல்லாரும் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அங்கே பாதிரியாராக இருந்தவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் அவங்க உள்ளே இருந்து வெளில அனுப்புறதுக்கு சொல்லுங்கள், நாங்களே வந்து அவங்கள வெளில அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னோடனே இது வந்து கடவுளுடைய இடம், யார் வரணும் யார் போகணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது, கடவுள் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த போராட்டன்றது அப்படியே வலுக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8 நாள் போராட்டமாக மாறுது. அதுக்கான பதில் அப்படின்றது கிடைச்சதா அப்படின்றது கேள்விக்குறி தான். இருந்தாலும் இதில் கிடைச்ச ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த பாலியல் தொழிலாளர்கள் மேலே அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, சக மனிதர்கள் தான் அவங்க அப்படின்றத புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வேவாக இருந்தது. இன்றைக்கி நாங்கள் இந்த தொழிலெல்லாம் விரும்பிலாம் பண்ணுறது கிடையாது, இதுக்கு ஒரு மாற்றான ஒரு வே எங்களுக்கு கிடைக்கும் போது நாங்கள் தாராளமாக அதை நோக்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டாகி எங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி இயங்கக்கூடிய ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க ஜூன் 2. நெக்ஸ்ட் தெலுங்கானா டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த தெலுங்கானான்ற பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களாகவே அதுக்கு முன்னாடிலேருந்து நடந்தா இருக்குது. பட் இருந்தாலும் ஷார்ட்டாக சொன்னால் 1953 மொழிவாரி மாகாணங்களாக நம்ம பிரித்தோம். ஏன்னா அப்போ தான் நம்ம எல்லாமே கொஞ்சம் யூனிட்டியாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரியும் போது ஒரு பிரச்சனை என்னன்னா, ஆந்திராலையும் சரி தெலுங்கானாலையும் சரி 2 இடத்துலையும் தெலுங்கு பேசினே இருக்கிறாங்க. சரி இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்த்து ஜென்டில்மேன் ஒப்பந்தத்தை போட்டுலான்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்தையும் போட்டாங்க நவம்பர் மாதம். ஆனாலும் அந்த ஜென்டில்மேன் ஒப்பந்தத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க யாரும் நடந்துக்கல, அதில் ஒரு பிரச்சனைன்றது போயிட்டே இருக்குது. இதை தொடர்ந்து 1969 பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டங்கள் அப்படின்றது வலுக்க இப்படியே போயின்னு இருந்தால் உள்நாட்டு போர் ஸ்டார்ட் ஆகிட போகுதுப்பா, இது எதனா ஒரு முடிவை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு 2014 பிரணாப் முகர்ஜி என்ன பண்ணாங்கன்னா தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மாநிலத்தை உருவாக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா சண்டை இல்லாமல் நம்ம ஒத்துமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தெலுங்கானான்ற ஒரு பிளேஸ் தனியாக உருவாச்சுல, அதை கொண்டாடுறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் தெலுங்கானா டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 2. நெக்ஸ்ட் துர்க்மெனிஸ்தானில் இன்னைக்கு டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த டெக்ஸ்டைலுக்குன்றது பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோவியத் யூனியன்லாம் கலைஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டைல் நிறுவனன்றது பயங்கர டெவலப்மெண்ட் கொடுத்தது 1991 2004 இடைப்பட்ட காலத்தில். அது வரைக்கும் இருந்ததில் 51% இன்க்ரீஸ் ஆகினா பாருங்களேன் என்னுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இவங்க பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் 74 கம்பெனிகள் தான் இருக்கிறதுலே பயங்கர டாப் மோஸ்ட் ஆகுது துர்க்மெனிஸ்தானில். அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதுக்காக வேலை செய்கிற அந்த தொழிலாளர்கள்லாம் கொண்டாடி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக 2013 செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இத்தாலியில் இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இத்தாலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முடியாட்சி வேணுமா இல்லாட்டி நீங்கள் தனியாக குடியரசாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டே அந்த இது விட்டுறாங்க. ஏன்னா இது சூப்பரான ஒரு கான்செப்ட்டுங்க. மோஸ்ட்லி எல்லா நாட்டிலையும் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இதுக்கு ஒரு முடிவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தாலேயே எடுக்க முடியலன்னா உடனே அது வந்து மக்கள்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. அதுக்கு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அதுக்கு என்ன முடிவு வருதோ அதை ஏற்றுக்கிறாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இத்தாலியில் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு வந்து அரசர் வேணுமா இல்லாட்டி நீங்களே நம்மளை ஆண்டுக்கிறதுக்கு ஒரு ஜனநாயகம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வாக்கெடுப்பு நடத்தினாங்க. அப்படி 1946 நடந்த வாக்கெடுப்பு நினைவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க இத்தாலி ஜூன் 2. நெக்ஸ்ட் கோஸ்டல் கிளீனப் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த நீர்நிலைகள் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சிருப்போம். பட் ஆனால் அது கான்செப்ட் தெரியுமா தெரியாதான்னு தெரில. அதனாலேயே நம்ம ஊரில் பல இடங்கள் வந்து இப்போ நாசமாக போயிடுது. சரி விடுங்க, நமக்கு இது பொதுவான கருத்துக்கள்லாம் பேசிட்டு விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்படி இந்த நீர்நிலைகள்லாம் நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரஷ்யாவில் ஒரு முடிவு எடுத்துறாங்க. இதை யார் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் டைவிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அவங்க தான் இந்த ஒரு டிசிஷனை எடுத்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கடலோர பகுதிகள் அப்புறம் நீர்நிலை குளம் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய பிளேஸ்லாம் எங்கெல்லாம் பிளாஸ்டிக் இருக்குதோ இல்லை குப்பை இருக்குதோ அதெல்லாம் அகற்ற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரணர் இயக்கம் அவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் பொதுமக்கள் சேர்ந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அது வந்து ஒரு பெரிய ஒரு
நாளாகவே மாறி வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க முதல் ஜூனுடைய ஞாயிற்றுக்கிழமை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னோடனே நம்ம இருக்கிற வீடு மட்டும் கிடையாது, நம்ம வாழக்கூடிய இந்த நாடும் நம்மளுடைய வீடு தான் அப்படின்றத புரிஞ்சிக்கணும், அந்தளவு ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கான்செப்ட்லாம் வச்சு இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் கிளீனப் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 2. ஏதாவது மாறிட்டா தான் ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் புரியறதில்ல. மாறிக்கிட்டே இருக்க ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம எதிர்பார்த்தது நடக்கலன்றதுக்காக வாழ்க்கை மாறலன்ற அர்த்தம்லாம் கிடையாது. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு கூட விடுபடுறது அவங்க பாண்டியன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்.